ஈரானுக்கு செவ்வாய்க்கிழமை முடிவு கட்டப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். நிரஞ்சன், விவரங்களை சொல்லலாம். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் மிக முக்கியமான ஒரு தகவலை போட்டிருக்கின்றார். ஈரானுக்கு வெளிப்படையான பகிரங்க மிரட்டலையும் அவர் விடுத்திருக்கின்றார். செவ்வாய்க்கிழமை மின் நிலையங்கள், பாலங்கள் ஈரானில் தகர்க்கப்படும் என்ற ஒரு மிக முக்கியமான அதிரடி அறிவிப்பையும் அவர் கொடுத்திருக்கின்றார். ஹார்முஸ் நீரிணையை திறக்காவிட்டால் எங்களது தாக்குதல் மிகவும் கொடூரமான முறையில் இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையும் ஈரானுக்கு அவர் கொடுத்திருக்கின்றார். குறிப்பாக ஈரான் முழுவதும் இருக்கக்கூடிய மின் நிலையங்கள், பாலங்கள் என்று குறிவைக்கப்பட்டிருக்கிறது. அவை அத்தனையுமே அடித்து நொறுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் அவர் கொடுத்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஈரானுக்கு செவ்வாய்க்கிழமை தான் முடிவு கட்டும் நாள் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஹார்முஸ் நீரிணையை உடனடியாக திறந்து விடுங்கள், இல்லை என்றால் உங்களுக்கான நரகத்திற்கான கதவுகள் திறக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் அவர் விடுத்திருக்கின்றார். ஏற்கனவே செவ்வாய்க்கிழமை வரைதான், அதாவது 10 நாட்கள் என்று அவர் ஹார்முஸ் நீரிணையை திறப்பதற்கான கெடுவாக ஈரானுக்கு அவர் கொடுத்திருந்தார். அந்த கெடு என்பது செவ்வாய்க்கிழமை நிறைவடையக்கூடிய சூழலில் அதைத்தான் தற்பொழுது ட்ரம்ப் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். என்ன மாதிரியான தாக்குதல்கள் நடத்தப்பட போகிறது என்பது மிகவும் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஏற்கனவே ஈரானில் இருக்கக்கூடிய, அதே போல லெபனானில் இருக்கக்கூடிய சில பாலங்கள் என்பதும் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டு வருகின்றது. முக்கியமாக ஈரானில் இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் என்பது அமெரிக்காவுடைய ஏவுகணை தாக்குதல்களில் முழுமையாக சிதைக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் தற்பொழுது வெளிப்படையான ஒரு எச்சரிக்கையை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொடுத்திருக்கின்றார். நரகத்தின் வாயில்கள் திறக்க இருக்கின்றது, ஒழுங்காக ஹார்முஸ் நீரிணையை திறந்து விடுங்கள் என்று தற்பொழுது அவர் அந்த எச்சரிக்கை குறிப்பில் மிக காட்டமான வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருக்கிறார். சில வெளியில் சொல்ல முடியாத சில வார்த்தைகளையும் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். நாகரிகம் கருதி நாம் அதனை பயன்படுத்தாமல் இருக்கின்றோம். இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய இந்த மிரட்டல்களுக்கு நாங்கள் ஒருபொழுதும் அடிபணிய போவதில்லை. ஹார்முஸ் நீரிணையை திறப்பதோ அல்லது மூடி வைப்பதோ அது எங்களது இறையாண்மைக்குட்பட்டது என்று ஈரான் ஏற்கனவே திட்டவட்டமாக கூறியிருக்கக்கூடிய சூழலில் என்ன மாதிரியான தாக்குதல்களை நடத்தப் போகிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப், அது மட்டும் இல்லாமல் ஈரான் அதற்கு எவ்வாறு பதிலடி கொடுக்க இருக்கிறார்கள் என்பதை தான் தற்பொழுது உலகம் முற்று நோக்கி இருக்கின்றது. அமெரிக்க அதிபருடைய இந்த ஒவ்வொரு பதிவுமே வர வர பதற்றம் என்பது அதிகரித்து வருவதை வெளிப்படையாகவே பார்க்க முடிகின்றது. ஏற்கனவே நாட்டோ அமைப்புகளை அவர் கடுமையாக சாடியிருந்தார். உங்களுக்காக அமெரிக்கா எதற்காக போராட வேண்டும், ஹார்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என்றால் நீங்களாக முயற்சி செய்து கொள்ளுங்கள் என்று முதலில் அவர் சொல்லியிருந்தார். பிறகு 10 நாள் கால அவகாசம் கொடுத்திருந்தார். இந்த 10 நாள் கால அவகாசம் நிறைவடைய இருக்கக்கூடிய சூழலில் ஈரானை தற்பொழுது மிரட்டி இருக்கின்றார். மின் நிலையங்கள் உள்ளிட்டவை தாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருப்பதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராகிறது அமெரிக்கா என்பதை மட்டும் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஈரானும் சளைத்ததாக இல்லை. தோள்களில் சுமந்து வரக்கூடிய ஏவுகணை தொடங்கி மிகப்பெரிய கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் வரை அனைத்தையும் முயற்சி செய்து அவர்கள் அமெரிக்காவை தடுமாற செய்து வருகிறார்கள். F-5 போன்ற மிக முக்கியமான அமெரிக்காவின் போர் விமானங்கள் என்பது ஈரான் ராணுவத்தினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டு வரக்கூடிய சூழலில் அதுவும் ஒரு பின்னடைவாகவே இருக்கிறது. எனவே இவை அனைத்தையும் சரி செய்வதற்காக ட்ரம்ப் அவர்கள் தற்பொழுது இந்த அதிரடி அறிவிப்பை கொடுத்திருக்கின்றார். செவ்வாய்க்கிழமை நரகத்தின் வாயில்கள் திறக்கும் என்று அவர் சொல்லியிருப்பதன் மூலமாக பெரிய அளவிலான தாக்குதல் இருக்கும் என்பதாகத்தான் எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்னொரு பக்கம் இஸ்ரேலும் ஈரான் மீதான தரைவழி தாக்குதலை மேற்கொள்வதற்கும் தயாராகி வருகிறார்கள் என்ற